ஸ்டார்டிங் வந்து 65 ரூபாயிலேருந்து கார் வச்சிருக்கோம். ஆனால் இது வந்து இண்டிகா 2011 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு 85 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அண்ணா ஒர்க் ஷாப் இங்கே இருக்கும், உங்கள் தெளிவாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கூட கொடுத்துருவோம். நம்மகிட்ட இருக்க எல்லா வண்டியுமே பேப்பர் லைவ்ல இருக்குது. எஃப்சி இல்லாத வண்டி கம்பல்சரி எஃப்சி எடுத்து தான் கொடுக்குறோம். எல்லா காரும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் பண்ணி தெளிவாக வச்சிருக்காங்க. எடுத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்காவாக ஓட்ட கண்டிஷன் வச்சிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சிருக்காங்க. டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள், இது வந்து நாலுமே 80% இருக்கும். ஃப்ளோர் மேட்டெல்லாம் நீட்டாகவே போட்டிருக்காங்க. ஆயில் சர்வீஸ் எல்லா வண்டிக்குமே நம்ம ப்ராப்பராக 5000 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். எல்லா வண்டியும் வந்து ப்ராப்பராக வெஹிக்கிள் எடுத்து அதை நீட்டாக சர்வீஸ் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் வண்டி கொடுக்குறாங்க. நம்மகிட்ட டிங்கர், பெயிண்டர், மெக்கானிக்கல் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்காங்க. கார் வந்து சேலும் பண்ணுறாங்க. அது போக உங்ககிட்ட கார் இருக்குன்னா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மாருதி ஈக்கோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல் ட்ரிப் போட்டோம்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக 40,000 ரூபா வரைக்கும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். எல்லா வண்டிக்கு ஒரே மாதிரி தான் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50% இருக்கும். இது வந்து 11 வருஷமா தேனி மாவட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்த வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் இதுக்கு நியூவாகவே போட்டிருக்கோம். இது சர்வீஸ் ரெக்கார்டோட உள்ள வண்டி தான். 68,000 தான் ஓடி இருக்கு மொத்த கிலோமீட்டர். சீட் கவர் இதுக்கு நியூவாகவே போட்டிருக்கோம். இது சர்வீஸ் ரெக்கார்டோட உள்ள வண்டி தான். இந்த வண்டி ஒரு 60 ரூபா கட்டினா எடுத்துக்கலாம். இது 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். அது போக ஹைவே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, பிரேக் டவுன் இந்த மதுரை சரௌண்டிங் ஆயிடுச்சா கூட அண்ணனை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வச்சு பண்ணிட்டு வண்டிங்கிட்ட சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பெனி கொடுக்குற வாரண்டியோட நம்ம வாரண்டி அதிகமாகவே நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. லொகேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா மதுரை வாடிப்பட்டில் கேட்டிருக்க பிஆர் கார்ஸ் இருக்கும். சனா மோட்டர் இருக்காங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. உனக்கு சொல்லுங்க யூஸ்க்கு அப்படியே. என்னோட பேர் அழகுமலை. நான் பிஆர் மோட்டார்ஸ் வச்சு இதோட 13 மாதம் ஆச்சு. நான் சொந்தமாக வச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி கஸ்டமர் கொடுக்கணுமேனு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்ட பார்த்தீங்கன்னா அண்ணா இதோட 3000 எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பராக ஒரு கார் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லா ஒர்க்கும் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து போட சொல்லி கேட்பாரு. இந்த கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ்லாம் நீட்டாகவே பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார் வந்து சேலும் பண்ணுறாங்க. அது போக உங்ககிட்ட கார் இருக்குன்னா சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஓனாக ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிற காரில் போய் ப்ராப்பராக நீட்டாக சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு கார் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஆனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பட்ஜெட்லாம் காஸ்ட்லாம் பார்க்க போகிறோம்னா சொல்ல முடியுங்களா அப்படியே? நம்ம ஸ்டார்டிங் வந்து 65 ரூபாயிலேருந்து கார் வச்சுருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் வச்சுருக்கோம். ரெக்கார்டோட வச்சிருக்கீங்க கட்டுங்களா? சூப்பர்னா. நம்ம கன்சல்டிங் கட்ட வாடிப்பட்டில் எங்கே லொக்கேட்டருக்கு எப்படின்னா வரணும்? வாடிப்பட்டி கோர்ட்டுன்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். கோர்ட்டு தாலுகா ஆஃபீஸ் ரெண்டுமே ஒன்று தான். அதுலேருந்து ஒரு 200 மீட்டரில் நம்ம இடம் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி கல்யாண மண்டபத்துக்கு டேட்டா பார்த்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஆர் கார்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. சில பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக கார் செல் பண்ணுறாங்க. எல்லா காரும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒர்க் பண்ணி தெளிவாக வச்சிருக்காங்க. எடுத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்காவாக ஓட்ட கண்டிஷன் வச்சிருக்காங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 65,000 பட்ஜெட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கார்லாம் பார்த்துலாங்க. ஆனால் இது 2008 மாடல், ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி லைன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். டேரெக்டாக கஸ்டமர் எடுத்த வண்டி தான் இது. ஓகே, லைவாக நீங்கள் பாடி லைன் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாங்க. நீட்டான கண்டிஷன் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வச்சிருக்காங்க. லைவாக அப்படி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள். டயரில் அப்புறம் சொல்லலாம் வண்டி இருக்கும். இது வந்து நாலுமே 80% இருக்கும். சீட் கவர் மேட் பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக போட்டிருக்கோம். ஸோ லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஒரு சீட் கவர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டெல்லாம் நீட்டாகவே போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர் நீட்டாக க்ளீன் பண்ணி ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன் வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு எல்லாமே ஆயில் சர்வீஸில் பண்ணி சொல்லலாம். ஆயில் சர்வீஸ் எல்லா வண்டிக்குமே நம்ம ப்ராப்பராக 5000 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமருக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. கட்டுங்களா எடுத்து ஓடிட்டு போகலாம். அதாவது அவங்களோட டேஸ்ட்டுக்கு வேணா அதிகபட்சம் ஒரு 2000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி வேண்டா வரும். மற்ற எல்லாமே நம்ம செலவு பண்ணி தான் கொடுக்குறோம். எல்லா வண்டியும் பில் கேட்டிங்கன்னா கூட நம்ம மினிமம் வந்து ஒரு 40,000 ரூபா பில் கொடுப்பேன். அந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ மெயின் விஷயம் தாங்க. மற்ற கன்சல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து மேக்ஸிமம் வந்து வீடியோ போடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து ப்ராப்பராக வெஹிக்கிள் எடுத்து அதை நீட்டாக சர்வீஸ் பண்ணி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் வண்டி கொடுக்குறாங்க. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வண்டி வாங்கினவங்க தனியாக இது வெளியே அலைஞ்சு வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பார் இவங்களே வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தர முடியுது. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணிக்கலாம் அழகாக நீங்கள். இந்த வண்டி பாடியில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இவ்வளோ இன்டீரியர் நீட்டாக இருக்குங்கன்னா இந்த வண்டிக்கு மைலேஜ் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? ஆனால் இந்த வண்டி வந்து 18 கொடுக்கும். எல்லாரும் 20ன்னு சொல்லுவாங்க. i10ல வந்து 3 மாடல் வரும். இது வந்து i10ல வந்து இது கப்பா. இது கப்பா இன்ஜின் சொல்லும் போது நம்ம i20க்கு இதுக்கு ஒரே ஸ்பீடு ஒரே லெவல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே உள்ள பாடி லைன் மட்டும் தான் மாறி இருக்கும். உள்ள இருக்க இன்ஜினுக்கு கியர் பாக்ஸ் எல்லாமே ஒரே மாடல் தான். ஒரு சின்ன ஓஸ் மோத கொண்டு அதே தான். சரி, அந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் கோட் பண்ணுறீங்க? ஆனால் இதுக்கு வந்து 1,85,000 கோட் பண்ணுறேன் நான். 1,85,000 சிங்கிள் ஓனர். ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியதில்லை. கியர் ஆயில், இன்ஜின் ஆயில் கம்பல்சரி எல்லா வண்டியிலுமே நம்ம மாற்றி தான் கொடுக்குறோம். நிறைய பேர் கியர் ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னொரு விஷயம், ரேடியேட்டர் நல்லாவே இருந்தாலும் நம்ம ரேடியேட்டர் வந்து ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா சில பேர் வந்து ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணாமல் வர்றாங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பக்கம் வெளியிலேருந்து எடுத்து வர வண்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் நிறையா வர்றதுனால நம்ம அந்த வண்டியை பார்த்துட்டு நம்ம ஓகே நம்ம சைடு கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுன்னு ப்ராப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். கஸ்டமர் அதிகபட்சம் வந்து ஒரு 2000 ரூபா வேணால் செலவாகிற மணிக்கே இருக்கும் போலியே நம்ம சைடு வந்து எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக இருக்கும். வண்டியும் சரி, பாடி லைனும் சரி,
நான் என்ன சொல்கிறேனோ அதான் உண்மை. தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கும். இது நெகோஷியபிள் ஆனால் ஃபிக்ஸ்டு இருக்குங்களா? இது வந்து நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் இருக்குங்களா? எல்லா வண்டிக்கும் நெகோஷியபிள் இருக்குங்க. ஃபிக்ஸ்டு கிடைச்சிக்க வேண்டாம். நீங்கள் நேராக வாங்க, லோன் ஆப்ஷன்லேயே பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் வந்தால். அதாவது வந்து நம்ம மதுரை தேனினா நம்ம பண்ணிக்கலாம். மற்ற வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து கேஷாக கொடுத்து தான் ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 35,000 வட்டி வருது. அது கஸ்டமர் தேவையில்லாமல் வந்து அது செலவு பண்ணுறது தான். அதுக்கு நீங்கள் பக்கத்தில் கூட வாங்கி கூட அதாவது ஒரு 6 மாதம் கழிச்சு கூட திருப்பி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ வட்டி வராது. நீங்கள் 2 வட்டின்னு போட்டு பார்த்தீங்கன்னாலே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 12,000 ரூபா தான் வட்டி வரும். இங்கே 35,000 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். மினிமம் 18 மாதம் போட்டிங்கனாலே 35,000 வட்டி வரும். வட்டி மட்டும் ஒரு கட்டுங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஒரு 2 lakhs கூட நீங்கள் கார் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெடி கேஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஜொல்லோன் அந்த மாதிரி ஆப்ஷன் போயிட்டுனா கூட உங்களுக்கு மணி ரொம்ப சேவிங்காக இருக்கும். அதை டிரான்ஸ்பரண்டாகவே சொல்லிட்டாரு, தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. அது மதுரை தேனி கஸ்டமருக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் நீட் இருந்தால் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்னொன்று இது வந்து 1,30,000 அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம். லோக்கல் கஸ்டமர் இருந்தால் 1,30 பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து வெளியூர்லேருந்து வரனால தான் இப்போ இந்த லோன் ஆப்ஷனே நம்ம யாருக்குமே சொல்கிறது இல்லை. சில பேர் வந்து வெளியூர்லேருந்து பாவம் வந்து கஷ்டப்பட்டு பார்த்துறாங்க, லோன் கிடைக்கலன்றதுக்காண்டி வந்து அவங்களால வண்டி எடுக்க முடியல. அதனால் வெளியூர்லேருந்து வர்றவங்க மேக்ஸிமம் கேஷாக கொண்டு வந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசினா நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணா, இந்த வண்டி பார்த்துலாங்களா? இது வந்து மாருதி ஈகோ. அதாவது வந்து பாடி லைன் உள்ள பிளாட்ஃபார்ம் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியுமே பிளாட்ஃபார்ம் பிரித்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பிளாட்ஃபார்ம் சில பக்கம் வந்து அதே கம்ப்ளைண்ட் தான், சேல்ஸ் வந்து வேற பக்கம் எடுத்து வந்துடுறாங்க. பிளாட்ஃபார்ம் பிரிச்சுனே பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லை. நம்மகிட்ட டிங்கர், பெயிண்டர், மெக்கானிக்கல் எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்காங்க. நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால வந்து நம்ம எல்லா கஸ்டமருக்குமே வந்து திருப்தியாக கொடுக்கணும்னு எல்லாமே கம்பல்சரி பிரித்து நம்ம வேலை செஞ்சு தான் கொடுக்குறோம். எந்த வண்டியுமே வேலை செய்யாமல் நம்ம கொடுக்குறதே இல்லை. இன்னொரு விஷயம், கஸ்டமர் என்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் போடணுன்னாலும் நான் பிளாட்ஃபார்த்தை பிரித்து பார்த்துட்டு தான் வேலை சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம நம்பி கொடுக்குறவங்களும் சரி நம்ம விற்கிறவங்களும் சரி 2 பேருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லாமே பார்த்து நீட்டாக பார்த்து கொடுப்பீங்க. ஆமாண்ணே, நீங்கள் மற்ற பக்கம் போனீங்கன்னா 60,000 70,000 எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. நான் பிரித்து பார்த்துட்டு என்ன செலவு வருது, இவ்வளோ செலவு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பேன். ஓகே, அது தெளிவாகவே சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் கொடுக்குற வண்டி நல்ல வண்டியாக போகணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அது தெளிவாக பார்த்து வண்டி எடுக்கிறாங்க. சொல்ல இன்டீரியர் பாருங்க, எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சேஸ் ஒர்க்லுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேட்லாம் போட்டு சீட் கவர்ஸ்லாம் நியூவாக போட்டு வண்டியோட டேஷ்போர்ட்லாம் நீட்டாக பாலிஷ் பண்ணி தெளிவாக வச்சிருக்காங்க. எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. மேஜர் ஒர்க் எதுவும் இருக்க போது கிடையாது. ஹேண்டில் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு வச்சிருக்காங்க. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா மாருதி ஈகோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ட்ரிப் போட்டுனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். 40,000 வரைக்கும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். இப்போ நம்மகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 5,000 10,000 செலவுனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஆயிரும். சில பேர் வந்து அதை வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க. அந்த வண்டி என்ன கண்டிஷன் தெரியாமல் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. நம்மளே நிறைய பேர் ஏமாந்தவங்களை பார்த்துருக்கோம். அதனால நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம். நம்ம சொந்த ஊரில் வந்து நம்ம பிஸ்னஸ் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து திருப்பூரில் இருந்தோம். அதனால வந்து நமக்கு அது ஒன்றும் தெரிஞ்சுக்கறல. இங்கே வந்து எல்லாமே கிராமத்தாளுன்றனால நம்ம ப்ராப்பராக கொடுத்தா தான் அவங்க வந்து அதை வாழ்த்துறதுமே நம்ம நல்லபடியாக வாழ்த்துவாங்க. சரி ஓகே இங்கே எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லி என்கிட்ட வந்து சிங்கமணி வரைக்கும் மட்டும் 6 வண்டி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்தாங்க. 6 வண்டி நான் கொடுத்துருக்கேன் ஒரே ஏரியாவுக்கு. இந்த வண்டிக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறீங்க? ஆனால் இதுக்கு வந்து 220 கோட் பண்ணுறேன். அதாவது 3 ஓனர். இந்த வண்டிக்கு வந்து 78,000 நான் பில் கொடுத்துருவேன். 78,000 அந்த வண்டி வேலை செஞ்சிருக்கேன். சூப்பர். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் எடுத்து போய் ஒரு ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேண்டியதில்லை. ஆயில் சர்வீஸ், ரேடியேட்டர் எல்லா வண்டிக்கும் சொல்கிறது தான். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50% இருக்கும். ஆவரேஜ் 50% இருக்கும். 50% இருக்கும். புரியுதுங்க. உள்ள இங்கே பார்த்து இந்த ஹெட்லைட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னாவே நியூவாகவே போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. லைவாக நீங்கள் பார்த்தா இருக்கிற வண்டிக்கு உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடறேன். ஆனால் இந்த வண்டிக்கு இப்போ டவுன் பேமெண்ட் கட்டுறது எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும்? லோன் ஆப்ஷன் போகிற மாதிரி தான். ஆனால் அதான் டவுன் பேமெண்ட்னா வந்து ஒரு ரூபா கட்டினா மிச்சம் லோன் பண்ணி கொடுக்கலாம். அதாவது எல்லாமே லோக்கல் ஃபினான்ஸ் தான். 2014 மேலே போகும்போது தான் உங்களுக்கு வந்து 20,000 கட்டினா போதும், 10,000 கட்டினா போதுன்றாங்க. லாஸ்ட் அதுக்கு வட்டி எவ்வளோ க்ளோசிங் அமௌண்ட் வரும்னு யாருமே கேட்கறதே இல்லை. டக்குன்னு லோன் கிடைக்குதா வண்டியை வாங்கிடுறாங்க. திரும்ப வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் டியூ கட்டுறாங்க. அது திரும்ப அவங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் எப்பயுமே எங்கள் வண்டி எடுத்தாலும் சரி பாதி பணம் கட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். இன்னொன்று வந்து வட்டியும் கம்மியாகும். ஏன்ட்ட மட்டும் இல்லை, எல்லா பக்கமே அதே ஆப்ஷன் தான். அதாவது வந்து 4 லட்சம் 5 லட்சம் போடுவாங்க. போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கட்டினா போதுன்றாங்க. நீங்கள் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபா வட்டி வந்துடும். நீங்கள் வந்து அசால்ட்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நம்ம வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போயிட்டு இவ்வளோ வட்டி வருதுன்னு யாருமே சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டவுன் பேமெண்ட் வண்டி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கார், ப்ளூ கலர் ஒரு கார் இருக்கு. ஹோண்டா நினைக்கிறேன். என்ன வைக்கல அது? இது ஹோண்டா ஜாஸுங்க. ஓகேங்கண்ணா. இந்த வண்டி சொல்கிறீங்க அப்படி நீங்கள்? 2 ஓனர் கண்டிஷனில் இருக்கு. அதாவது செகண்ட் ஓனர் வந்து ஆர்மி. இது வந்து 11 வருஷமா தேனி மாவட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்த வண்டி. நம்ம அந்த ஆர்மி மேன்டர் தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் இதுக்கு நியூவாகவே போட்டிருக்கோம். இது சர்வீஸ் ரெக்கார்டோட உள்ள வண்டி தான். சர்வீஸ் ரெக்கார்டு 68,000 தான் ஓடி இருக்கு மொத்த கிலோமீட்டர். ஏன்னா ஒரு ஆர்மி மேன்டர்னா ஓட்டவே இல்லை, அப்படியே வண்டி நின்று இருந்தது. நம்ம அப்படியே போய் கஸ்டமர் வீட்டில் போய் நம்ம எடுத்து வந்தது. சூப்பர். நான் வண்டி தெளிவாக இருக்கு. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க. இங்கே இவங்க ஓனர் மெக்கானிக் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெக்கானிக் கூட்டு ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாங்க. ஆனால் இந்த வண்டி பெட்ரோல் டீசல் ஆனால் பியூர் பெட்ரோல்
பெட்ரோல்னா. மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் வண்டியில்? மைலேஜ் இது வந்து 18 கொடுக்கணும். ஏர் பேக் மாடல் இது. ஏர் பேக் மாடல். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குங்க. வண்டி விலை எவ்வளோ சொல்கிறீங்க? ஆனால் இது வந்து 1,95,000 ரூபா. ஓகே, அந்த மார்க்கெட் வண்டி எவ்வளோ போயிட்டு இருக்கு? ஆனால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு 3.4 போய்கிட்டு இருக்குண்ணா. இது வந்து ஹோண்டா ஜாஸ், ஹோண்டா சிட்டி, கியர் பாக்ஸ், இன்ஜினும் ரெண்டு சேம் தான். இது வந்து ஐவெட்டெக். இது வந்து நம்ம ஹோண்டா சிட்டில வந்து வி மாடல்னு வரும். ஆமா, இது ரெண்டுக்குமே ஒரே கியர் பாக்ஸ், ஒரே இன்ஜின். டேஷ்போர்டும் பாடி லைன் மட்டும் தான் மாறும், மற்ற எல்லாமே சேம் தான். வீல் முதற்கொண்டு சேம் தான். வீலோட சைஸ், டிஸ்க் எல்லாமே சேம் தான். இந்த வண்டிக்கு ஒரு 80 ரூபா எடுத்துக்கலாங்களா அதிகபட்சம்? இந்த வண்டிக்கு ஒரு 60 ரூபா கட்டினா எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் கேஷா கொண்டு வந்தாங்கன்னா நம்ம கம்மி பண்ணியே கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரெடி கேஷ் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டணும் அவசியம் கிடையாது. ரெடி கேஷ் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட்ல எல்லாமே தெளிவாக இருக்கு. எல்லாரும் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து பிங்க் கலர்ல ஒரு ஜென் எஸ்டிலோ நினைக்கிறேன். ஆமா, இது மாறுதி ஜென் எஸ்டிலோ. இது வந்து 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது வந்து ஒரிஜினல் கிலோமீட்டர் 98,000 ஓடி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடி லைன் எல்லாமே பக்கா தெளிவா இருக்கு. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். டயர் ரொம்ப தெளிவாகவே இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரியுது. எடுத்த கண்டிஷன் அப்படியே கொடுக்கறது கிடையாது. அது என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ரெடி பண்ணி வாங்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக வச்சு ஓட்டணுங்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிற பாருங்க. இன்டீரியர் ரொம்பவே சுத்தமாக நீட்டாக இருக்கு. டேஷ்போர்ட்லாம் பாருங்க, அவ்வளோ தெளிவாக வச்சிருக்கு. வெஹிக்கிள் பார்க்கவே நீட்டாகவே இருக்குண்ணா. இது பியூர் பெட்ரோல்னா? பியூர் பெட்ரோல். நம்மகிட்ட எல்லா வண்டியுமே பியூர் பெட்ரோல். இந்த வண்டி ஆவரேஜ் எவ்வளோ மைலேஜ் எதிர்பார்க்கலாம்? வண்டி ஆவரேஜ் வந்து 20 கொடுக்கணும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல. ஓகேங்கண்ணா. இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றீங்க? ஆனா இது 1,47,000 ரூபாய் கோட் பண்றேன். மார்க்கெட் எவ்வளோ போயிட்டு இருக்கு இந்த மாடலுக்கு? ஆனா மார்க்கெட்ல வந்து எல்லாருமே சொல்றாங்க நம்ம வந்து எல்லா வண்டிக்குமே ப்ராப்பரா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 45 இருந்து 60 ரூபா நான் செலவு பண்ணி தான் கொடுக்குறேன். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க 120 130 போடுவாங்க. கஸ்டமர் எடுத்துட்டு போனோம்னா 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்கும். செலவு நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து என்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அதாவது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம நீங்க ஓட்டுவீங்க. இது 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. அது மாதிரி ஹோண்டா ஜாஸுக்கு 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துறோம். அதில் நெகோஷியபிள் இருக்கா ரேட்டுனா? ஆமா, இது வந்து பார்ட்டி டைரக்டா கேஷ் கொண்டு வந்தா நம்ம இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கம்மி கொடுத்துடலாம். காட்டுங்களா? இது எல்லாமே வந்து நம்ம டைரக்டா வந்து எந்த கன்சல்டிங்ல எடுக்கிறது இல்ல, டீலர் டீ எடுக்கிறது இல்ல, டைரக்ட் கஸ்டமர் தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வீடியோல காமிக்கிறது 4 வண்டி 5 வண்டி காமிப்போம். ஆனா எனக்கு வந்து ஒன் டைம் வீடியோ போனாலே மினிமம் ஒரு 35 வண்டி விற்கிது. ஓகே, அதே மாதிரி தெளிவாகவே சொல்லிடுறாரு. ஸோ மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வெஹிக்கிள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக எடுக்கிறாங்க, ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. எடுத்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுத்துறாங்க. சரிங்களா? அந்த வெஹிக்கிள் என்ன மாடலாம்? ஆனால் இது வந்து இண்டிகா 2011 சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஒரு 85 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வண்டி நீட்டான கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 80% இருக்குது. 80% இருக்குது. ஆமாம், பாடி வந்து பேஸ்ட் ஒர்க் பண்ண பாடி தான். ஃப்ரண்ட் பம்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன உண்டோ அதை சொல்லிடுறோம். தெளிவாக சொல்லிடுறீங்க. ஆமாம், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா இருக்கும். நம்ம மதுரை வண்டி எடுத்து ஓட்டி நல்ல வண்டியாக இருக்குங்களா? ஓட்டி அதாவது மினிமம் வந்து நம்மகிட்ட எடுக்கிற வண்டி எல்லா வண்டியுமே 5 வருஷம் ரேடியேட்டருக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக தண்ணி பார்த்து ஓட்டினீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. அதிகபட்ச சர்வீஸ்க்கு வந்து இப்போ நம்ம வீடியோவில் போட்டுக்க வண்டிக்கு பூராமே 2,500 ரூபாயிலேருந்து 3 ரூபா தான் சர்வீஸோட காஸ்ட்டே வரும். வேற பக்கம் எங்கேயாவது வந்து சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக கேட்குறாங்கன்னா சொல்லுங்க, எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுகிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து போனோடனே சும்மா ஒரு பிரேக் டவுன் அட்டன் பண்ணாலும் இன்னைக்கு 800 ரூபா குறைஞ்சபட்சம் ஊதியம் வாங்குறாங்க. அதாவது வந்து நமக்கு தெரிஞ்ச பக்கம் ஒர்க் ஷாப் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமே இருக்கு. இங்கே சர்வீஸ் விடணும்னு சொன்னீங்கன்னா எங்கே நீட்டாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்கிட்ட டைப் இருக்குது. நான் வந்து நீங்கள் கொண்டு போய் விடுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் வரும். மினிமம் 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா தான் வரும். அதிகபட்சம் ஒரு ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்அப் பண்ணீங்கனாலே அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் ப்ரைஸ் ஒரு கட்டுங்களா? அதுக்கு மேலே ஆக போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே பெட்ரோல், இந்த இண்டிகா வந்து டீசல். ஸோ அது தெளிவாக இருக்குது. 80% பார்த்தீங்கன்னா பாடி லைன் ஒரு தெளிவாக இருக்காரு. நீங்கள் எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெக்கானிக்கை செக் பண்ணிக்கங்க. எடுத்து ஓட்டி பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல வண்டி கண்டிப்பாக இருக்கும். செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. ஆனால் இந்த வண்டி என்ன மாடல்னா? ஆனால் இது வந்து 2005 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன் இது ஒரு 80% தான் இருக்கும். இது டேரெக்டாக லோக்கல் கஸ்டமர் வண்டி தான். 70 ரூபா கேட்குறாரு, ஒரு 65 ரூபா நான் டேரெக்டாக ஆர்சி ஓனர்கிட்டே நீங்கள் பார்த்து பேசி உங்களுக்கு நான் முடிச்சு தர்றேன். ஓகே, டேரெக்டாக ஓனரோட பேசி. ஆமாம், இது எல்லா வண்டியுமே நம்ம கேஷ் போட்டு தான் எடுத்துருக்கோம். இந்த வண்டி இப்போ நம்ம லாஸ்ட்டாக இந்த இண்டிகா இதெல்லாம் காமிக்கிற பார்த்தீங்களா, இது பூராமே கஸ்டமர் வண்டி. இந்த 3 வண்டி மட்டும், அந்த 4 வண்டி மட்டும் நான் கேஷ் போட்டு எடுத்திருக்கேன். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதை என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ்ல வந்து நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன். இது மட்டும் நான் கஸ்டமர் டேரெக்டாக வந்து ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயே வர சொல்கிறேன். வண்டி வேணும்ன்றவங்க இந்த 3 வண்டிக்கு மட்டும் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னீங்கன்னா ஆர்சி ஓனரே வர சொல்கிறேன். ஆர்சி ஓனர்கிட்டே உட்காந்து பேசிடலாம். பேசி எடுத்துக்கங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டாக எல்லாமே தெளிவாக சொல்கிறாரு. இந்த வண்டி உங்களுக்கு வேணும் எடுத்துக்கங்க. எடுத்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அண்ணா ஒர்க் ஷாப் இங்கே இருக்கும். உங்களுக்கு தெளிவாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கூட கொடுத்துருவோம். கட்டலாம் எல்லாமே. இதுவும் வந்து ஆயில் நம்ம சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆனால் வந்து மற்றபடி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த அப்படி கஸ்டமர்கிட்ட பேசி நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி எடுத்து கொடுத்து வேலை செஞ்சு கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறீங்க? ஆனால் இது வந்து கஸ்டமர் 70 ரூபா கேட்குற ஒரு 65 ரூபா நான் கண்டிப்பாக கொடுத்துடலாம். இது வந்து 2005 மாடல். 2028 வரைக்கும் எஃப்சி இருக்கு. பேப்பர் இருக்கு. பேப்பர் வந்து கரண்ட்ல தான் இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. ஸோ எடுத்து ஓட்டி பழகுறீங்க. ஒரு 800 எடுத்து பழகிறதுக்கு ஒரு 2005 ஒரு ஆல்ட் எடுத்து பழகலாம். கட்டுங்களா? நம்ம கண்டிப்பாக அந்த கண்டிஷன்ல வண்டி இருக்கு. லைவா நீங்க பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. 65 ரூபாய்க்கு என்ன இருக்குமோ அது தெளிவாக இருக்கும். செக் பண்ணி எடுத்துக்கங்க. ஆனால் இந்த வண்டி என்ன மாடல்னா? இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா
ஆர்ஆர் 2008 மாடல். 8 மாடல். இது வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் விட்டு ஒரு 70,000 செலவு பண்ணியிருக்காரு. சரிங்க. நானும் செக் பண்ணேன். அதை 70,000 என்ன செலவுன்னு பார்க்கும்போது அவர் எல்லாமே வந்து எதுவுமே செகண்ட்ஸில் போடாமல் எல்லாமே நியூவாக போட்டிருக்காரு. இது வந்து ஒரு 5 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ஓட்டலாம். அதாவது வந்து எல்லா சர்வீஸ் ஸ்டேரிங் பாக்ஸ்ல இருந்து எல்லாமே புதுசு தான். ஸ்டேரிங் காலத்துல இருந்து டயர்ல இருந்து எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்கும். இது ஒரு 90% கண்டிஷன்ல உள்ள வண்டி. ஸோ இப்போ தெளிவாக நீங்கள் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. அவ்வளோ இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்கள். எடுக்கும்போது உங்களுக்கு வாட்டர் வாஷ் இன்டீரியர்லாம் தெளிவாக பண்ணியே கொடுத்துருவாங்க. இப்போ வண்டி ஓப்பன் கிரவுண்ட் மழை பெஞ்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். எடுக்கும்போது நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வண்டி பேப்பர் லைவ்ல இருக்குங்கண்ணா? நம்மகிட்ட இருக்க எல்லா வண்டியுமே பேப்பர் லைவ்ல இருக்கு. எஃப்சி இல்லாத வண்டி கம்பல்சரி எஃப்சி எடுத்து தான் கொடுக்குறோம். கம்பல்சரி கஸ்டமருக்கு பேர் மாற்றி தான் கொடுப்போம். பேர் மாற்றாம கொடுக்க மாட்டோம். ஏன்னா சில கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு பேர் மாத்துறது இல்லை. பழைய கஸ்டமர் வந்து சங்கடப்படுறாங்க. அதனால நம்ம கம்பல்சரி பேர் மாற்றி தான் கொடுக்குறது. இப்படி பேக் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ எல்லாமே ஒரு தெளிவாக சொல்லி ஓப்பனாக கொடுத்துட்றாப்புல. உங்களுக்கு நீட் இருக்கும்போது நீங்கள் டேட்டா வந்து பிஆர் கார்ஸை விசிட் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கங்க. ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? ஆனால் இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து 90 ரூபா கேட்குறாரு. ஒரு 80 ரூபா கஸ்டமர்கிட்ட பேசி நான் முடிச்சுடுறேன். ஆனால் 70,000 கஸ்டமர் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ பண்ணி அந்த ரேட் கேட்குறாரு கட்டுங்களா? ஆமாம். இது வந்து கஸ்டமர் வந்து பரமக்குடிக்காரு. நம்மகிட்ட வந்து இந்த யூடியூப்பை பார்த்து நம்மகிட்ட சர்வீஸ் கொண்டு வந்தாரு. இது வரைக்கும் அந்த ஊருக்காரங்களால வந்து ஒரு 20 வண்டியாவது மேக்ஸிமம் நம்மகிட்ட சர்வீஸ் வந்திருக்கும். உங்கள் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து விற்க கொடுத்துருக்காங்க. அந்த 4 வண்டி பார்த்து அதோட ஓன் வண்டிங்க. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்து இதில் வந்தீங்கன்னா டேட்டா ஓனரை பார்த்து நேரில் பேச வச்சு கூட இல்லை ஃபோன் வச்சு வண்டியை பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ்க்கு வந்த வண்டி லைவ் அப்படி நீங்கள் காமிக்கிற பாருங்க. ஸோ எத்தனை வண்டி உங்களுக்கு சர்வீஸ்க்கு இருக்குன்னு பாருங்க. உங்கள் வண்டியில் சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் கூட வெளியே ஒரு கொட்டேஷன் வாங்க, அண்ணோட ஒரு கொட்டேஷன் கேளுங்க. என்ன ப்ராப்ளம் கரெக்டாக நீங்கள் ஃபோன் தெளிவாக சொன்னாவே அதுக்கு நம்ம ப்ரைஸ் வெளில கட்டலாம்னா நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம்னா நம்ம வந்து அதிகமாக பண்ணுறது வந்து டிங்கரிங் பெயிண்டிங் தான் வந்து அதிகமாக பண்ணுறோம். மற்ற பக்கம் வந்து அதிகமான காஸ்ட் வாங்குறதுனால நம்ம வந்து ஒரிஜினல் அதாவது கம்பெனியில் என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் அடிச்சு தர்றோம். கம்பெனி கொடுக்குற வாரண்டியோட நம்ம வாரண்டி அதிகமாகவே நான் கொடுக்குறேன். அது மாதிரி நம்ம பேஸ்ட் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக கம்பெனி பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஷோரூமில் வேலை பார்க்குறவங்க தான் வந்து நம்ம பசங்க எல்லாருமே வந்து நானும் ஒரு பக்கம் வேலைக்கு இருந்ததுனால இல்லை நானும் ஷோரூமில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோரூமில் இருக்கவங்க பூரா சேர்ந்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வண்டியில் சர்வீஸ் இருக்குது, இஷ்யூ இருக்குன்னா கூட நீங்கள் டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி கொட்டேஷன் கேட்டுட்டு ஜாப் விட்டுக்கலாங்க. அதுபோக ஹைவேல நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, பிரேக் டவுன் மதுரை சரௌண்டிங்கில் ஆயிடுச்சா கூட அண்ணனை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ பெஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிட்டு வண்டிங்கிட்ட சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் பண்ணுறது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து ரெடிகேஷன் வந்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஷோரூம் அட்ரஸ் மட்டும் ஒரு டைம் வியூர்ஸ் இருங்க, நல்லா வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம ஷோரூம் அட்ரஸ் வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கோர்ட்டும் தாலுகா ஆஃபீஸும் வந்து பக்கத்தில் இருக்குது. ஒரு 200 மீட்டர் தான். ஜான்சி மாலுக்கு அடுத்து நம்மளோட பில்டிங் தான். இது மொத்தமே கோர்ட்டை தாண்டி 3 பில்டிங் தான். 3வது பில்டிங் நம்ம பில்டிங். ஸோ எக்ஸாக்ட் மேப் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணி இதுக்கு லைக் போட்டுருங்க. நன்றிங்கண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.